எல்லாமே ஒரே பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. ஆதவனுக்கு ஒரு நல்ல விஷயம் கூட நடக்க மாட்டேங்குதுன்னு. இப்ப என்னன்னே தெரியலன்னு திடீர்னு அவன் பாட்டுக்கு ஏதோ பொண்ணுங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறான். கண்மணியோட ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்து போட்டுக்கிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போவேங்கிறான். நான் என்னென்ன பண்றது? இன்னைக்கு பார்த்தா திடீர்னு பொண்ணு குரல்ல பேசுறான். அவனுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண, என்ன துரோகம் பண்ண? அந்த சாமி என் குழந்தை எடுத்துக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. ஒரு நிமிஷம் போன கொடு. ஊருசு மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள, என்னாச்சு மாப்பிள்ள? தங்கச்சி தாமரை வர இப்படி டென்ஷனா பேசுது, அழுதுட்டு இருக்க. நீங்க எதுக்காகலாம் பதட்டப்படாதீங்க. இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. தாமரைக்கு தான் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. கோவில் விரதம் நேர்த்திக்கடன் அம்மன்னு அவளும் குழம்பி சுத்தி இருக்கிற எங்களையும் குழப்பிட்டு இருக்கா. இங்க பாருங்க போருசு, நீங்க ஒன்றும் பதட்டப்பட வேணாம். இதுக்காகலாம் நீங்க உங்க வேலையை கெடுத்துட்டு நேரில் வர வேண்டிய அவசியம் கிடையாது. நிதானமா உங்க வேலையை நிம்மதியா பாருங்க. டாக்டர் எல்லாமே சரியாயிருன்னு சொல்லியிருக்காரு. போருசு, நானும் தாமரையை நல்லபடியா தான் பாத்துக்கிறேன். எங்க அவளுக்கு தான் நம்ம எல்லாரையும் விட கனல் வந்து சொல்ற அந்த அம்மன் வாக்கு தான் பெரிய வாக்கா தெரியுது. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரிங்க போருசு, நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிடுறேன். நம்ம பிரச்சனை பெருசு பெருசுன்னு நினைச்சு பார்த்தா அதை விட அடுத்தவங்க பிரச்சனை இன்னும் பெருசாதான் இருக்கு. சரி விடுங்க, மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம போய் பார்ப்போம். சரி, இப்ப என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு. அத்தை, நம்ம முத்துமாரியம்மன் கோவிலுக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்கிறதா சொன்னாங்க. அவர் ஏதோ பெரிய சாமியார் கிட்ட எல்லாம் தீட்சை வாங்கின சாமியாராம். அது மட்டும் இல்ல, ஜீவ சமாதி அடைஞ்ச சாமியார் கூட எல்லாம் இருந்தவராம். இமயமலை கூட போயிட்டு வந்து எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்லிட்டு இருக்காராம். ஏன் மன திருப்திக்காக அந்த சாமியார ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாமே அத்தை. நீ சொல்றதும் சரிதான். அவன் திருப்திக்கு டாக்டர் போய் பார்த்த மாதிரி நம்ம திருப்திக்கு நம்ம சாமியார் போய் பார்த்துட்டு வந்துடலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டைம் பாஸுக்குன்னு. நான் அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழணும், லைஃப்